மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், வேதம் என்பது எந்த மொழிச்சொல்? வேதம் என்பது எந்த மொழிச்சொல்லிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி பிராகிருதம், ஆப்ஷன் டி பாலி. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம். வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு என்பது பொருள். அது சமஸ்கிருதத்தில் இருக்க வித் அப்படின்ற வார்த்தையிலேருந்து எடுத்திருப்பாங்க. வித் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா அறிதல். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ஒரிசா, ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி ஹரியானா, ஆப்ஷன் டி டெல்லி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பீகார். ராஜகிருகம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போ இருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான பௌத்த சமய கூடங்கள் வந்துட்டு இருக்குது. தட்சசீலம், வல்லபி, விக்ரமசீலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தை சார்ந்த முக்கியமான விகாரைகள், அதாவது கல்வி கூடங்கள். அதில் நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தற்போது பீகார் மாநிலத்தில் ராஜகிருகம் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அசோகர், ஆப்ஷன் பி சாணக்கியர், ஆப்ஷன் சி கௌட்டில்யர், ஆப்ஷன் டி பிஎன்சி. இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பிஎன்சி தான் கரெக்டு. சாணக்கியரும் அவருக்கு இன்னொரு பேர் தான் கௌட்டில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் வந்துட்டு சாணக்கியர். இவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் அவையில் இருந்த ஒரு முக்கியமான நீதிமான். சரிங்களா? அவர் வந்துட்டு நிறையா போதனைகள் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியருக்கு சொல்லியிருப்பார். அடுத்த கொஷின், வர்தா கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். வர்தா கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள், ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி அம்பேத்கர், ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். 1937 வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்தா கல்வி திட்டத்தினை வந்துட்டு காந்தியடிகள் அறிமுகம் செஞ்சிருப்பார். இது அகிம்சை கொள்கைகளை சார்ந்த கல்வி திட்டமாக அமைஞ்சிருக்கும். சரிங்களா? நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1854 நம்ம சுதந்திரம் அடைஞ்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் வரலும் நிறைய கல்விகளுக்கு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் காந்தியடிகள் கொண்டு வந்தது வர்தா கல்வி திட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1956, ஆப்ஷன் பி 1971, ஆப்ஷன் சி 1975, ஆப்ஷன் டி 1982. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1956 தான் மதிய உணவு திட்டம் வந்துட்டு அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இதில் 1971 என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தொலைதூர கல்வி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1971. 1975 வந்து பார்த்திங்கன்னா காந்தி கிராமிய கல்லூரி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே இந்த லெசனில் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். மற்றபடி ஒவ்வொரு இயருக்கும் வந்துட்டு சில விஷயங்கள் இன்னும் ரிலேட் ஆகலாம். 1975 தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தி கிராமிய கல்லூரி வந்துட்டு தொடங்கப்பட்டது. 1982 சத்துணவு திட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மதிய உணவு திட்டத்துலேருந்து சத்துணவு திட்டமாக எப்போ மாற்றிருப்பாங்கன்னா 1982. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. ஹிச்சிங் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஒரு சீன அறிஞர். பிரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் கொச்சியில் பல்கலைக்கழகத்தை வந்துட்டு கட்டி கொடுத்தவர். இதே வந்துட்டு வுட்ஸ் கல்வி அறிக்கை, சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்றது இந்திய கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் சரபோஜி வந்துட்டு சரஸ்வதி மஹால் நூலகத்தை வந்துட்டு கட்டியிருப்பார். சர் தாமஸ் மன்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகம் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர் தாமஸ் மன்ரோ. சரிங்களா? இது இந்த பொறுத்துகைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் 5, 4, 5, 4, 2,
54-13 அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதில். இச்சிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன அறிஞர். ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கொச்சியில் வந்துட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை வந்துட்டு நிறுவியிருப்பார். உட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்றது 1954 சார்லஸ் வுட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அது 1954 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் சரபோஜி ஒரு மராத்திய மன்னர். அவர் தஞ்சையில் வந்து சரஸ்வதி மஹால் அப்படின்ற மிகப்பெரிய நூலகத்தையும் இப்போ பார்க்கும் போது அது மிகவும் பழமையான நூலகமாகவும் செயல்படுகிறது. சர் தாமஸ் மன்ரோ அப்படின்றவர் மதராஸில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகம் செஞ்சுருப்பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 2009, ஆப்ஷன் சி 1986, ஆப்ஷன் டி 1968. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1992. 1992 தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கைன்னு இருக்கும். அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1968. தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தது 1968. இதே புதிய கல்விக் கொள்கைனா 1992. அதுக்கடுத்து 2009 தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்திருக்கும். அதாவது அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு அடிப்படை உரிமை வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம், அதாவது சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்த்திங்கன்னா 2000 2001 அந்த பீரியடில் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இடைநிலை கல்வி வந்துட்டு ஃப்ரீயாக படிக்கிறது அப்படின்னு நிறைய கல்வி கொள்கைகளை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது 2000 2001 அந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்ற திட்டம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 2009 வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் டு எஜுகேஷன் அப்படின்ட்டு 2009 ஒரு இலவச குழந்தைகளுக்கான உரிமை, அதாவது கட்டாய மற்றும் இலவச கல்விக்கான சட்ட விதிகள் வந்துட்டு விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் அப்படின்ற ஆக்ட் படி 6 to 14 வயது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய இலவச கல்வி கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அடுத்தது வந்தது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். இது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வந்துட்டு, அதாவது 8th படிப்பாங்க இல்லையா, 8th வரலுமே வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக இலவசமாக படிச்சுக்கலாம் அப்படின்ற திட்டங்கள் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1854, ஆப்ஷன் பி 1857, ஆப்ஷன் சி 1882, ஆப்ஷன் டி 1929. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1857 தான் சரியான பதில். சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1857. அதுக்கு முன்னாடி 1854 வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் வுட் அறிக்கை ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த 1957 உருவாக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பல்கலைக்கழகம், இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1882 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்டர் குழு, தொடக்க கல்வி ரிலேட்டடான ஒரு குழு, ஹண்டர் குழுவுக்கான இயரும் கேட்டிருக்காங்க 1882. இந்த 1929 தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். டில்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் டேஸ் ஆவார். டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் டேஸ் ஆவார். ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி இல்துமிஷ், ஆப்ஷன் சி பாபர், ஆப்ஷன் டி அக்பர். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இல்துமிஷ் அப்படின்றது தான் கரெக்டு. சரிங்களா? மதராசா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி நிலையங்கள், மதராசா அப்படின்னா இடைநிலை பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு மதராசா வந்துட்டு டெல்லியில் நிறுவியது யார் அப்படின்னா இல்துமிஷ் பீரியடில் அவர் தான் வந்துட்டு தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.